நாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் ஃளைட்ல சிங்கப்பூர் கிளம்புறோம். ஹாப்பி ஜர்னி. You take care, okay? Thank you. And அடுத்த வருஷம் நாங்க இங்க வரப்போ உங்க ரெண்டு பேரையும் குழந்தையோட தான் பார்க்கணும். இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டா நான் வேணா. You keep quiet. வீட்டெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ. புரியுதா? கிளம்பு. Bye. Bye bye. 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 See you. Bye. Okay, see you. பீட்டர் சாமி, உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Thank you so much. இந்தாங்க. எனக்கு மேல சட்டை போட மறந்துட்டு போறாங்க குரு. என்னடா இது 500 ரூபாய் நோட்டை என் கையில கொடுத்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறா. நோட்ல ஏதாவது விஷயம் இருக்கும், பிரிச்சு பாருங்க. எழுதி இருக்கும். எழுதி இருக்குடா. I promise to pay the bearer a sum of 500 rupees, Governor of India. ஐயோ, சைடுல பாருங்க குரு. சைடுலயா? 006517. டேய், இது ஏதோ சிங்கப்பூர் செல் நம்பர் மாதிரி இருக்கேடா. குரு, கீழ பாருங்க. கீழயா? ஐயோ, நம்பர் கீழ பாருங்க குரு. I love you. ஆஹா, நான் சுஜாதா வல்லாடா ட்ரை பண்ணேன். இந்த பொண்ணு என்னடா இப்படி எழுதிட்டு போயிருக்கு? ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு ஜிலேபியே கிடைச்சிருக்கு. டேஸ்ட் ஒண்ணுதானே குரு. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பீஸோட இந்த பீஸ் சூப்பர். ஏய், அது அண்ணிடா. என்னது? ஐயா ஐயா ஆன் பண்ணிக்க. ஹலோ, இந்தா பேசு. அப்பா, இவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான்ப்பா. சரியா சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறான்ப்பா. இவன் சொல்றவங்களை விடுதலை பண்ணி எனக்கு காப்பாத்துங்கப்பா. நான் இனிமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் பா. அப்பா, டேய், என் பொண்ணு டார்ச்சர் பண்ணாதடா. நீ சொன்ன ரெண்டு பெரிய விடுதலை பண்ண எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. சீக்கிரமே போலீஸ் அவங்கள நீ சொல்ற இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். டேய், இன்னைக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கடா. என் பொண்ணு ஏதோ செஞ்சிடாதடா. அவன் தான்டா எனக்கு எல்லாமே, என் உயிர்டா. இன்றைக்குள்ள என் நண்பர்களை என்னட்ட ஒப்படைக்கலைன்னா உன் பொண்ணுக்கு நீ டெத் சர்டிபிகேட் தான் வாங்க வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதா? போனை டிஜிபிட்ட கொடுங்க. கொடுக்குறேன். ஹலோ, என் ரெக்குவயர்மெண்ட்டை கவனமா கேளுங்க. நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு காரை டேங்கை ஃபுல் பண்ணி அதில் என் நண்பர்களை ஏற்றி கொள்ளணும். அதில் டிரைவரும் 2 போலீஸ் மட்டும்தான் வரணும். சரி. உங்கள் எஸ்எஸ்பியை வேறொரு காரில் தனியாக வர சொல்லுங்க. சரி. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா செக் போஸ்டுகளிலும் உங்க போலீஸ் போஸ்ட வித்ட்ரா பண்ணி கொள்ள சொல்லுங்க. ஓகே. அடுத்த 30 நிமிஷம் கழிச்சு நான் அவங்களை எந்த இடத்துல ஒப்படைக்கணும்னு நான் கால் பண்ணி சொல்றேன். சரி. டென்ஷன். ஹலோ. ஓகே சார். ஓகே, வெரி குட் தேங்க் யூ. அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சிஎம்மும் சைன் பண்ணிட்டாராம். டோன்ட் வரிடா, காட் இஸ் வித் அஸ். என்னடா முறைக்கிற? என்ன சார் இப்படி ஒரு விசர்த்தனம் பண்ணிட்டீங்க? நான் தான் உங்களை சட்டப்படி வெளியெடுக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள உங்க கூட வந்த நிரஞ்சன் துஷ்யந்தெல்லாம் வச்சு மினிஸ்டர் பொண்ணு கடத்தல் அது இதுன்னு. அடே, நீ ஒன்று. அவனுங்க என்றைக்கு தப்பிச்சு போனாங்களோ அப்பவே எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை. ஆளை தூக்குறதும் பேரம் பேசுறதும் உண்டே இன்னொரு பிளான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி நான் செய்வேன்? சட்டப்படி உங்களை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்வேனா? அப்போ நிரஞ்சன் துஷ்யந்தன் தான் இதை செய்திருக்கணும். எது எப்படியோ நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம் தெரியுமா? லட்சுமணா, என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாம வெளியே போகணும், அதான் முக்கியம். பய வேண்டாப்பா. ஹலோ டிஜிபி சார், என்னாச்சு? எல்லாம் ரெடியா இருக்கு. எங்கன்னு சொல்லு, எங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லு. மறுபடியும் வச்சிருக்கிறேன். எங்களை பிடிக்க எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. முதல்ல லக்ஷ்மணை கூட்டிக்கிட்டு உடனடியா சிட்டில இருந்து சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல வர சொல்லுங்க. இடத்த சொல்லு. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. எங்க வெயிட் பண்ண அடுத்த கால்ல சொல்றேன். ஹலோ. இடத்த சொல்லுடா, கட் பண்ணிட்டான்டா. சொல்லு.
சார் சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல அவங்க 2 பேரும் நீ கூட்டிட்டு போயிட்டே இரு. சார் ப்ளீஸ். அப்புறம் பிளேஸ் சொல்றேன். ஓகே சார். போலாமா? போகலாம். ஹலோ, சாரி டிஜிபி சார், எங்கள் பாதுகாப்புக்காக நாங்க ஏற்கனவே சொன்ன பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். என்னது? உங்க எஸ்எஸ்பிய லாஸ்பேட்ல இருக்க ஹெலிபேட்டுக்கு வர சொல்லுங்க. என்னடாச்சு? ஹெலிபேடுக்கு வரணுமா? ரமணா, எஸ் சார். அவங்கள அப்படியே ஹெலிபேட் கூட்டிட்டு போயிடுங்க. ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? ச்சே. சம்யுக்தா பத்தி ஒரு நியூஸ் வெளியில வரக்கூடாதுன்னு அதை மீறி டெலிகாஸ்ட் பண்ணிருக்கீங்க. இடியட்ஸ். இடியட் கிரெடிட்லாம் சொல்லாங்க சார். இது பத்திரிகை சுதந்திரம், யாரும் தடுக்க முடியாது. ஹலோ, பத்திரிகை சுதந்திரம் அதை நான் மதிக்கிறேன். அதே தீவிரவாதிகளுக்கு சாதகமாயிடுது. ஒவ்வொரு சிட்டிசனும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரன், ஆனா போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போட்ட சிட்டிசன். அதை மனசுல வச்சுங்க. தள்ளுங்க. சார் எப்பயுமே கரெக்டா தான் சொல்லுவாரு. சார், புதுச்சேரி கவர்மெண்ட்ல சரக்குக்கு 5 ரூபாய் ஏத்திருக்காங்க. அதனால மக்கள்லாம் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? உங்க கருத்து என்ன சார்? ஐடி ப்ரூஃப் இருக்கா சார்? ஐடி ப்ரூஃப் எடுங்க சார். இது ஓட்டர் ஐடி, நான் கேட்டது பத்திரிகை ஐடி. சார், நானும் சிட்டிசன் தான் சார். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் 10 பைசா வாங்காம ஓட்டு போட்டிருக்கேன். பப்ளிக் நாங்க கேக்குற கேள்விக்கு கவர்மெண்ட் சர்வன் நீங்க பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். இந்த ஆளு ஜிஹெச் கூட்டிட்டு போயா? ஜிஹெச் எதுக்கு சார்? கை கால் உடைச்சா எங்க கூட்டிட்டு போறது? போன் வருது. இது என்னடா யாரு போன் தெரியல. சிஎம் வந்துட்டாரா? பாத்தீங்களா? பிஎம் கூட வராத கால பேசிட்டு போறேன். பொறுப்பான பத்திரிகை. பொறுப்பா நடந்துங்க. தேவையில்லாம மைக்க தூக்கிட்டு வந்துடாதீங்க. போங்க போங்க. நந்தன், பிபிசி, CNN, IBN, NTTV, டைம்ஸ் நவ் எல்லா நேஷனல் சேனல்ஸோட கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், வித்தின் ஹாஃப் அன் ஹவர் நான் சொன்ன இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம போயிடலாம். நந்தன், இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. இப்ப ஃபோன் பண்ணாதான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியும். பதுங்கி இருந்த 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதும், சம்யுக்தாவை விடுவிக்க கடத்தல்காரர்கள் நிபந்தனைப்படி விடுதலை செய்ய கோரும் முகுந்தனின் நண்பர்கள் என்றும் தீவிர விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது பற்றி காவல்துறை ஆய்வாளர் கூறுகையில், கைப்பற்றப்பட்ட லேப்டாப், செல்போன்களில் நந்தன், கடத்தல் கும்பல் பற்றிய தகவல்கள். இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முகுந்தனையும் லட்சுமணனையும் மீடியா முன்னாடி நிறுத்தி அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதானே நம்ம பிளான். சொல்லுங்க, அதானே நம்ம பிளான். பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு. விலை உயர்வை ரத்து செய்ய முடியாது என்று பெற்று அவங்களுக்கு தீர்ப்பை நானே வழங்குறதா முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன்னா மீடியா முன்னாடி நிக்க வைக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? அப்ப என்னையும் இதுல பயன்படுத்திட்டீங்கல்ல? ப்ளீஸ் நந்தன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அவங்க வாக்குமூலத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க என்னால முடியும். நாம சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டம் உலகத்துல ஓசோன் லேயரை விட அதிக ஓட்ட விழுந்திருக்கிற புத்தகம். வாக்குமூலம் வாங்கி ஒப்படைச்சா என்ன பண்ணுவாங்க? இன்டர்நேஷனல் லா படி அந்த நாட்டு அரசாங்கத்துல ஒப்படைப்பாங்க. அப்புறம் கோர்ட்டு, கேஸ், மேல்முறையீடு, தள்ளுபடின்னு தப்பிச்சிருவாங்க. அவங்க குற்றவாளிங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க. குற்றவாளிங்க தான், தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஆனா நீங்க குற்றவாளியாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய், அனுமதி கொடுக்க நீ யாரு? உன் கண் முன்னாடி யாராவது துடி துடிச்சு செத்திருக்கிறாங்களா? அந்த வலியையும் வேதனை நீ அனுமதிச்சிருக்கிறியா? பிறந்த குழந்தையில இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் கொத்து கொத்தா எத்தனை உயிரும் அந்த கையால தூக்கி இருக்கிறேன் தெரியுமா? உங்க கண்ணுல கண்ணீர் தான் வந்திருக்கு, ஆனா உங்களுக்கு ரத்தமே வந்துச்சு. மனுஷத்தமே இல்லாத அந்த மிருகங்களை விட சொல்றியா? தபால், இந்த விஷயத்துல உன் அறிவுரை எனக்கு தேவையே இல்லை. ப்ளீஸ், நான் உங்களை போக விட மாட்டேன். ஐ அம் சாரி.
அவன் தான். பொறுமையா இரு, நான் எடுக்கிறேன். இப்ப என்ன சொல்ல போறேன்? உங்க எஸ்எஸ்பிய கோரிமேட்ல இருக்கிற நேரு நகர் 2வது அவனிக்கு வர சொல்லுங்க. இதான் நான் உங்களுக்கு பண்ற லாஸ்ட் கால். அதை நானே சொல்லலாம்னு இருந்தேன். என்னடா சொல்றான்? ஆ? டேய், சொல்லிட்டான் கோரி மேடம். ரமணா, கோரிமேட், நேரு நகர், 2nd அவனி. ரைட். வா சொல்றேன் வா. ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா, உட்காரு. சார் ப்ளீஸ் சார். நீங்க இப்படி வாங்க. புரியுது புரியுது. ஐயா, நீங்க போயிட்டு வெற்றி செய்தியோட வர்ற வரைக்கும் நான் கட்சியின் உண்மையான தொண்டனாய், பாசமிகு தம்பியாய், செயல் வீரனாய், கொள்கை குன்றாய் இங்கேயே நிப்பேன் நிப்பேன் நிப்பேன். என் வேண்டி ஐயோ, எதிர்கட்சிக்காரன் தானே வேண்டி வருவா. ஐயோ, நம்ம காரியம் எப்ப எதிர்கட்சியில் சேர்ந்தது? ஹலோ எஸ்எஸ்பி சார், சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்க. டேய், வண்டி அங்கேயே நிறுத்திட்டு மூந்தனையும் லக்ஷ்மணனையும் உங்களுக்கு எதிரில் ஓட்டு வீடு தெரியுதுல்ல, ஆ, அந்த வீட்டை நோக்கி வர சொல்லுங்க. மினிஸ்டர் பொண்ணு சேஃப்டியா இருக்காங்க. நான் பார்க்கணும். சேஃப்டியா இருக்காங்கன்னு சொல்றேன்ல. மினிஸ்டர் பொண்ணை நான் பார்க்கணும். அப்பதான் இவனை அனுப்ப முடியும். அதிகம் பேசாம நண்பர்களை இங்க அனுப்பு. டேய், சொன்னா கேளு. மினிஸ்டர் பொண்ணை நான் பார்க்கணும். ஹேய் ஹேய், நோ 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 நோ. ரஞ்சிதா, வெளியில பட்ட கொண்டு பொண்ணு மேல படுறதுக்கு ரொம்ப நேரமா ஆகுது. 2 பேரையும் அனுப்பு. இங்க பாரு, டீல் இஸ் a deal. நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி மந்திரி பொண்ணை என்கிட்ட அனுப்பு. முதல்ல அவங்க உள்ள அனுப்பு, நான் மந்திரி பொண்ணை அனுப்பு. ஏ அடம் பிடிக்காதீங்க எஸ்எஸ்பி சார். நீங்க அடம் பிடிக்கிற ஒவ்வொரு செகண்டும் மந்திரி பொண்ணோட உசிருக்கு ஆபத்து. ஓகே. வண்டி எடுத்துக்கிட்டு போயிடு. வாங்க, உள்ளே இருங்க இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். இந்த வீடு தான், போங்க. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன். කොහමද අපේ යාළුව? கதவு தட்டு. வாசல்ல பூச்சி அடிக்கல திறப்பு இருக்கு, அதை எடுத்து திறந்துட்டு உள்ள வாங்க. துறப்பு இங்க பாரு, துறப்பு இருக்கு வா. துஷ்வான், நிரஞ்சன், அப்பியாவா? இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நந்தன், நந்தன். நீங்க எதிர்பார்க்கல இல்ல? உங்கள் ஜசந்தனையும் நிரஞ்சனையும் போலீஸ்காரன் கொண்டுட்டாங்க. இல்ல இல்ல, நான் வச்ச குறியில அவங்க செத்துட்டாங்க. என்ன சொல்ல? இப்ப நீங்களே சாக போறீங்க. உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? இருக்கும், ஆனா அது நிறைவேறாது. நீங்க செத்தே ஆகணும். அதை யாராலும் தடுக்க முடியாது.
இப்பவும் பிளான் பண்ணிட்டாண்டா. இதுக்கு 2 குண்டு மட்டும் போட்டேன். உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன மூவ் இருந்தாலும் உன்னை நான் ஷூட் பண்ணேன். கன் டவுன். சார் சுடுங்க, பயங்கரவாதி, அவனை சுடுங்க. சுடுங்க. அவன் பயங்கரவாதி சார். முகுந்தன் ஓ மனைவியை கொன்னதிலிருந்து அரசாங்கத்தை ஏமாத்தி மனித உரிமைகளை கொன்னது வரைக்கும் அவன் செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பியிருக்கு. வாங்கிக்க. உன் கன்ல ஷூட் பண்ணா அது கொலை, அதுவே என் கன்ல ஷூட் பண்ணா அது என்கவுண்டர். ஷூட் பண்ண. டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ணி வைங்க. மூவ் ஆயிட்டே இருக்கணும். சார் சம்யுக்தா இங்க. சார் மேடம் சேஃப் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்க. என்ன சிரமணா? சார் முகுந்தனையும் லட்சுமணியும் ஒப்படைக்கும் போது அவங்க பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியல. சேஃப் சைடு நானும் கிராஸ் ஃபயரிங் பண்ணேன். அதுல முகுந்தனும் லட்சுமணும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. ஒருத்தர் எஸ்கேப் சார். மேடம் சேஃப் சார். இப்ப சம்யுக்தா எங்க? டாடி, சம்யுக்தா. இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன் டாடி. சம்யுக்தா, இனிமே நான் உனக்கு அப்பா மட்டும்தான், அரசியல்வாதி இல்ல. என்ன மன்னிச்சிருப்பா. இட்ஸ் ஓகேப்பா. ஐம் சாரிமா. சார் நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன் சார். மேடத்தை கடத்தின மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேன் சார். தேங்க்யூ சார். நடந்ததெல்லாம் மறந்துருமா? வா போலாம்.